கல்யாணத்துக்கு வந்தாங்க. வந்தோடனே கச்சாலிய அவர் நிராகரிப்பு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நூற்றுக்கு அதிபதினு அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் இயேசுவை தேடிவே இயேசுவே என் வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறான் என்று சொன்னார். நூற்றுக்கு அதிபதி, நான் பாத்திரன் அல்ல, நீங்கள் என் வீட்டுக்கு வரத்திற்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகம் அடைவான். அப்பா ஒரு கல்யாணம் போகும்போது தாசரசம் காயில் ஆயிடுச்சு. அதனால ஏசப்பட அம்மா சொன்னாங்க, ஏசப்படிட்ட திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னு 6 தர்ஷாலையும் தண்ணி பிடிக்க சொன்னாரு. மக்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லும் போது ஊற்றும் போது திராட்சை ரசம். பேரலைஸ்டு மேனை பற்றி பேச வரேன். அந்த பேரலைஸ்டு மேனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு ஜீசஸ் கிட்ட வந்துட்டாங்க. வராம சுற்றியுமே கூட்டமாக இருக்குது. மாடிக்கு போயிட்டு அந்த கூரையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. அந்த டைம் அந்த திமிர்வாதங்காரட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு சுத்தம் இருந்தால் என்ன சுத்தமாக்கும். ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்றாங்க. வீட்டுக்கு அவன் மாமி தொணமாய் கிடைக்கிறதை கண்டு கையை தொட்ட உடனே அவள் தொடும் நேரத்தை நீங்கிட்டு அவன் சுத்தமானான். சாந்தமும் தையவும் உள்ளது அன்பு, பொறாமை இல்லாது அன்பு,